பழனி ஆதீன மடம் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்ரீ சிவானந்த பழிப்பாணி ஐயாவுடைய மடம், ஆசிரமம். அதாவது போகர் பழிப்பாணி ஆசிரமம்னு சொல்றது உண்டு. அங்கேயே வந்து எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அவர் கையால் பொண்ணான கையால் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அவரோட சேர்ந்து மதுரை ஆதீனம் உள்ள போயிருக்கோம். ஆதீனத்துக்கு உண்டான மரியாதை, அவர் இறந்தவர் இருக்கையில. அப்போ அந்த அருணகிரியார் சொல்லக்கூடிய மதுரை ஆதீனம் இருந்தார, அவருக்கு வந்து கனகாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ வந்து பழனி ஆதீனம் வந்து என்ன கூப்பிட்டுக்கிட்டே வந்தார். ஏன்னா அவ்வளவு தூரம் என்ன வந்து ரொம்ப இதா பாத்துக்கிறாரு. அந்த நிலையில அந்த இதுக்கு போனோம். எங்களுக்கு அதுக்கு உண்டான மரியாதை செய்தாங்க. ஆதீனத்துக்கு உண்டான மரியாதை எங்களுக்கு கிடைச்சது. நல்ல முறையில் வாங்கினோம், செய்த வந்தோம். பழனியில வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எனக்கு தகவல் கொடுப்பாங்க. முக்கியமா வந்து கொல்லிமலைக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற போது, மீட்டிங் நடத்துற போது, மகாநாடு நடத்துற போது அங்க போறாம இது பண்ணுவாங்க. என்னை கூப்பிடுவாங்க, போயிருக்கேன், செய்திருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலயும் நான் அந்த மேடை ஏறி பேசுறது உண்டு. எதை பத்தி? மருத்துவத்தை பத்தி. அப்போ வேட்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி சூழ்நிலையில, அதாவது இந்த அவையார் சொன்னது மாதிரி, பிறவா வரம் வேண்டும், பிறந்து விட்டால் மீண்டும் இரவாமல் இருக்க மருந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறதுல அங்க ஒரு வார்த்தையை பேசினேன். காலமதின் கடியறவின் விடமும் ஏறா, கடும் தீயின் சூடேற ஜலமும் கொள்ளா, ஞானமதில் சமாதி பெற மண்ணும் தின்னா, நடுவனவன் உணதருகே வரவே மாட்டான், மேதினில் கத்தி வாழ் வெட்டும் ஏறா. இந்த பாடலை யார் எழுதுனதுன்னா கோரக்க மாமுனிவர் எழுதுனது. காலமதின் கடி அரவுனாக்க எந்த காலத்துல எந்த விஷமும் தீண்டாது, எந்த பாம்பும் கடிக்காது, எந்த விஷம் சாப்பிட்டாலும் ஒண்ணும் செய்யாதுங்களா. கடி அரவின் விடமும் ஏறா, கடும் தீயின் சூடேரா ஜலமும் கொள்ளனா. கடும் தீன்னா ஒரு வைக்க பொருளை தீய வச்சு விட்டு மேல கையும் காலையும் கட்டி மேல தூக்கி போட்டால் சூடு கூட படாதுங்கிறதா விதி. அதே நேரத்துல கல்ல கட்டி கிணத்துலயும் கடல்லையும் எதுல போட்டாலுமே அந்த ஜலமும் கொள்ளாதுங்கிறதா விதி. ஞானமதில் சமாதி பெற மண்ணும் தின்னா அப்படின்னா, குளிய தோண்டி உள்ளுக்கு உட்காந்து மேல மூடி இருப்பான்னு மூடிட்டு உட்கார்ந்தாலும் 12 வருஷத்துக்கு உட்கார்ந்தாலுமே மண்ணு திங்காது. நடுவனவன் உணதேருகே வரவே மாட்டான்னா, ஏமன் காலன் தூதன் உன் கிட்டையே வரமாட்டான் அப்படிங்கிறதான் நடுவன். ஏமன் காலன் தூதன் வரவே மாட்டான். மேதி நீலாம் உடம்பு மேல கத்தி வாழ் வெட்டும் ஏறா. கத்தியை கொண்டு குத்தினால் ஏவும், கோடாலியை கொண்டு வெட்டினால் ஏவும். அப்படிப்பட்ட உடம்பாக மாறுது. அதான் காலமதின் கடியறவின் விடமும் ஏறா, கடும் தீயின் சூடேறா ஜலமும் கொள்ளா, ஞானமதில் சமாதி பெற மண்ணும் தின்னா, நடுவனவன் உணதருகே வரவே மாட்டான், மேதினில் கத்தி வாழ் வெட்டும் ஏறா. அப்படிப்பட்ட காயகல்ப முதலை மருந்துகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது. அந்த உள்ள சூழ்நிலையில பூராமே சித்தர்களுடைய ஒரு கருணையினால அனைத்துமே இது பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த உள்ள சூழ்நிலை பின்னாடி காலங்கள் போற போது பழனி ஆதீனம் தான் எனக்கு வந்து தீட்சை கொடுக்கறதாக இருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல நாள், நல்ல நேரங்கள், நல்ல தேதி இதுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரும் சொல்லிட்டாரு, எப்பனாலும் செய்யறேன், உங்களுக்கு தேவையான நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாரு. நான் அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தீட்சை பெற்றாச்சுன்னா கடைசி காலத்துல வரைக்குமே பேத்தி இருந்தாலுமே அத்தனையுமே உதறி விட்டு வர்ற ஆள் தான். உதறி விட்டா வந்தாச்சுன்னா கடைசி என்னுடைய ஆயுள் காலம் சமாதி யோகம்தான். தீட்சை வாங்கியாச்சுன்னா அதனுடைய முறையில போட்டு குண்டலியை மேல கொண்டு வந்து கண்டிப்பா வந்து ஜீவ சமாதி அடைய போறவன் தான். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? இந்த உள்ள சூழ்நிலையில என்ன உங்களுக்கு தகவல் வேணுமோ தாராளமா பேசுங்க. நான் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன், என்னுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன். பயப்படாதீங்க, யாருக்கிட்டையும் நம்பாதீங்க. நான் நம்பி 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 மோசம் போனதை போற சொல்லிட்டேன். என் வாழ்க்கையை காமிச்சே உங்ககிட்ட நான் சொல்லி வந்துட்டேன். இன்னும் என் வாழ்க்கை முடிவு கட்ட எங்கன்னு சொல்லி வந்துட்டேன். கொஞ்ச நாள் கொஞ்சம் இடைவெளி விடுறேன். இடைவெளி விட்டு நம்மளை பத்தி சொல்லணும்னா ஒரு வலைதளம் வேணும். அது மூலமாக தனி ஒருவனாக நம்மளுடைய நிலை என்னன்னு எடுத்து சொல்லணும். எக்கச்சக்கமான மக்கள் இதில் வந்து இளவட்டங்களை போறாமே தனி ஒருவனாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலையில வந்துட்டங்கய்யா. அடுத்த கட்டம் மீண்டும் சந்திக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை கண்டிப்பா மறக்காம செய்யுங்க. நான் எதிர்பார்க்கிறேன்
உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்கிறேன். எல்லாமே என்னை வந்து பண்ணிக்கலாம். நல்ல முறையில் முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களுக்காக ஒரு கவிதை, ஒரு பெண்ணை பத்தி வர்ணிச்சு எழுதியிருக்கேன். ஏன்னா கண்ணதாசன் நெருங்கி பழகினதுனால அதுல இருந்து வந்த ஒரு கிறுக்கு. அந்த உள்ள சூழ்நிலையில ஒரு சில ஆசிரியர்கள் சொன்னாங்க, ஒரு பெண்ணை பத்தி வர்ணிச்சு எழுதுங்க பார்ப்போம், எப்படி எழுதுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. அது உங்களுக்காகவே இந்த இடத்துல நான் பாடுறேன். நல்லா இருந்துச்சுன்னாக்க நல்ல முறையில் கேளுங்க. ஒரு கவிஞனாகவும் வாழ்த்துக்கிறேங்க, ஏத்துக்கிறேங்க. அதாவது வேற யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. கவிதை ஒரு கவிஞன் எழுதினால் எப்படி இருக்கும், அதுதான். அந்த உள்ள சூழ்நிலை பாடுறேன், கேட்டுக்குங்க. இன்பம் எனும் சோலையிலே இளவயதில் வீட்டிருக்க பஞ்சமா பாதகத்தி பண்புடன் பழகி வந்தாள். கட்டிலம் குமரியாய் கட்டளையை அவள் இருக்க கண் சுமட்டும் வேலையிலே கட்டி அணைத்தாள் என்னை. கண்கொள்ளா காட்சியது கலைந்திட்ட மாயம் என்ன, பண்புடன் பசியூட்டிய பாவையரை காணவில்லை. தேவலோக கண்ணி அவள் தேவைக்கு நெஞ்சில் விழுந்தாள். அவள் தேவை முடிவற்று எங்கோ அவள் மறைந்து சென்றாள். காண துடிக்கும் என் கண்களுக்கு காட்சிகள் வேறு தெரியவில்லை. பார்க்க துடிக்கும் என் கண்களுக்கு அந்த பாவையை தவிர யாதுமில்லை. ஏங்கி தவிக்கும் நெஞ்சத்திற்கு ஏக்கங்கள் வேறு தெரியவில்லை. பதவி தவிக்கும் என் உள்ளத்திற்கு அந்த பாவையை தவிர யாதுமில்லை. கரு மேகங்கள் போன்ற கூந்தல் அழகி, மீன்களை போன்ற கண்கள் அழகி, ஈட்டியை போன்ற இடை அழகி, முத்துக்கள் போன்ற பல்க அழகி, தாமரை மொட்டு மலர்வதைப் போல தாரகை செட்டும் வளர்ந்திருந்தாள். மீன் வலை போன்ற கரங்களை கொண்டு கட்டி அணை தென்னை முத்தமிட்டாள். அவளிட்ட முத்தமோ தித்திக்கும் தேன்பாகு. அஞ்சுகமே பசும் பைங்கிலியே அஞ்சாத நெஞ்சமாய் நான் இருக்க, அயராத உள்ளமாய் தான் இருக்க, ஏங்கி தவித்திடும் எந்த உள்ளம் உன்னை எப்போதும் ஒரு நாள் காத்திருக்கும். அன்றோ நடந்ததை நான் மறவேன், இன்றோ நடப்பதை தான் மறவேன், என்றும் நடப்பதாய் தான் நினைந்து எப்போதும் நிம்மதியை நான் அடைவேன். பள்ளியறை வாசலிலே பைங்கிலியே பாடம் ஒன்று கற்பித்தாய் என்னருகே, கொஞ்சிடும் போதகர் உள்ளம் போல கூவி துயிலுறிந்தாய் புன்னகையாளே. பாபா என் பெட்டகமே கலக்கம் வேண்டாம், நீ வந்து நின்ற நாள் முதலாய் தூக்கம் இல்லை. கலைந்திட்ட கனவுகளே எங்கு சென்றீர், கானகம் செல்வதற்கோர் வழியும் இல்லை. கலைந்திட்ட மேகம் போல் களைய வேண்டாம், கவலையுள்ள என் மனதை தீர்த்து வைப்பாய். இன்பமேனும் ஒரு சோலை காத்திருக்க நீ இளைப்பாற வந்திடுவாய் என்னருகே. முற்றும். அப்படி ஒரு கவிதையை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். சரியோ தவறோ ஏத்துக்கிறேங்க, நல்லா இருந்தா பாத்துக்கிறேங்க, இல்லைன்னாக்கா தூக்கி விட்டுருங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த உள்ள சூழ்நிலையில கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற மக்களுக்கு போய் சேரட்டும், ஷேர் பண்ணுங்க. அந்த நிலையில பண்ணுங்க. இதுல வந்து ஒவ்வொரு ஆண்மகனும், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்மகனா இருந்தாலும் சரி, யாரையும் நம்பாதீங்க. அததான் முக்கியமா உங்களுக்கு நான் சொல்றது. நம்பி நம்பி தோத்து போனவன் தான் நான், இந்த மீனராசி டாக்டர் ராஜன், புரியுதுங்களா? அதனால மீனராசிக்காரங்க பூரா நல்லாதான் இருப்பீங்க, நாம நல்லாதான் வருவோம். அதனால காலங்கள் நல்லா இருக்குங்கிறனால என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வயசுல உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வந்து அந்த தனி ஒருவனாக கடைசியா போய் உட்காரக்கூடிய டைம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஜீவ சமாதி. அப்போ உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேரை நான் கொண்டு வந்தோம், அது அந்த இறைவனுக்கு 18 நட்சத்திரங்களுக்கு தான் வெளிச்சம். எல்லாரும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன அளவுக்கு முன்னேற்றம் வேணுமோ, எந்த அளவுக்கு முன்னேறி வரணுமோ, எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை தவிர்க்கணுமோ, எந்த அளவுக்கு வந்து பின்னடைவை தவிர்க்கணுமோ, அதை நான் ஒழுங்குபடுத்தாரு. ஓகேங்களா? நன்றி.